ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணுறதை பற்றி தான் பார்த்தோம். ஓபி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஓபி ஷிஃப்ட். ஸோ இந்த கான்செப்ட்ஸை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். அண்ட் ஒன் மோர் திங், ஆர்டர் பிளாக்ஸில் என்ட்ரி எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி இருக்கு. ஒன் இஸ் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, அனதர் இஸ் அக்ரெசிவ் என்ட்ரி. அக்ரெசிவ் என்ட்ரினா என்னன்னா, உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் டிமாண்ட் ஜோன்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ இது ஒரு ஒன் ஆஃப் த டிமாண்ட் ஜோன். ஜஸ்ட் இமேஜின் தான். ஸோ நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு பேட்டர்ன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா. ஃபர்ஸ்ட், இது ஒரு அக்ரெசிவ் என்ட்ரியாக இருந்தால் மார்க்கெட் என்னோட ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மீட் பண்ண உடனே நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிறது பேர் தான் தட் இஸ் கால் அக்ரெசிவ் என்ட்ரி. அது நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே கண்டினியூஸாக ஃபால் ஆக போதா அண்ட் புல்லிஷ் ஆக போதா அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் அண்ட் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ஸ் மீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். தட் இஸ் கால் அக்ரெசிவ் என்ட்ரி. இதில் அதிகமான ரிஸ்க்கும் இருக்குது, அதிகமான ரிவார்ட்ஸும் இருக்குது. அண்ட் இது யாரெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் 1 lakh வச்சு கேபிட்டல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. எனக்கு ஒரு டெய்லி பேசிஸ் ஒரு லாட் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறவங்களால மட்டும்தான் இந்த அக்ரெசிவ் ரிஸ்க்கை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இல்லை சார், என்னால் வந்து ட்ரேடிங்கில் ரிஸ்க் எடுக்கவே முடியாது அப்படின்றவங்க இந்த அக்ரெசிவ் என்ட்ரிஸ் நீங்கள் எடுக்கவே கூடாது. அண்ட் எப்போ நம்ம இந்த அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்கணும்னா, ஒரு ஆல்ரெடி நல்ல ஒரு ட்ரேடிங்லாம் ப்ராப்பரான வேலை ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க, ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடராக இருக்கீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். வந்த ப்ராஃபிட்டில் தான் ரிஸ்க் எடுக்கணுமே தாண்டி என்றைக்குமே உங்களோட ஓன் கேபிட்டலில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ அக்ரெசிவ் என்ட்ரி பார்த்தாச்சு, இட்ஸ் வெரி சிம்பிள். அண்ட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் என்ட்ரிங்கிறது ஃபார் உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். இஸ் அ புல்லி ஸ்ட்ரக்சர், பேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு பேட்டர்ன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஆஃப்டர் த வேலிட் லோ அண்ட் வேலிட் ஹை இட் வில் பி கம்ப்ளீட்டட். நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர், இந்த வேலிடான ஹை இந்த லோக்குள்ள இருக்க ஃபேர் வேலி கேப்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆஃப்டர் ஃபேர் வேலி கேப்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்விப்ஸ், கன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு மல்டிபிள் ஆர்டர் பிளாக்ஸ் வரும். ஸோ நியரஸ்ட் ஹைலேருந்து வர நியரஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக், லோலேருந்து வர நியரஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக், இந்த 2 ஆர்டர் பிளாக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக வேலிடாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்டர்மீடியட்ல எந்த ஆர்டர் பிளாக்ஸ் வந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. மார்க்கெட் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அண்ட் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ஸ் மீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன்ஸ். எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ்னா, மார்க்கெட் இங்கே ஆர்டர் பிளாக் மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு புல் பேக்ஸ், ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும். ஆஃப்டர் இந்த கரெக்ஷன்ஸ் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் மீட் ஆனதுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் டச் ஆச்சு பார்த்தீங்களா, ரெட் கலர் கேண்டில், இந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ண கேண்டில், இந்த கேண்டிலோடைய ஹை கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட ட்ரேடே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணது. அப்போ தான் நீங்கள் ப்ராப்பரான வேலை பை பண்ணணும். ஸோ இது ஒன் ஆஃப் த பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன்ஸ் என்னன்னா கேண்டில் ஸ்வீப்ஸ். ஸோ இந்த கன்ஃபர்மேஷனில் ப்ரீவியஸ் கேண்டலோடைய லோ மட்டும் ஸ்வைப் பண்ணிட்டு மார்க்கெட் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. தட் இஸ் கால் கேண்டில் ஸ்வீப்ஸ். கேண்டில் ஸ்வீப்ஸ் பர்பஸ்க்காக நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுற பர்பஸ்க்காக கேண்டில் ஸ்வீப்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த கேண்டில் ஸ்வீப்ஸோட கான்செப்ட்ஸ் என்ன மீனிங்னா, ஸோ லிக்விடிட்டி கிராப்ஸ். ஸோ லிக்விடிட்டிஸ் எல்லாமே கிராப் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை கிராஸ் ஆனது உடனே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபாலோ த ரூல் 1:3 ரேஷியோ. எப்பவுமே 1:3 ரேஷியோ மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் வந்து பை பண்ண போகிறதுனால ஸோ இதுதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட்ஸ். வேர் இஸ் யுவர் லோ பாயிண்ட்ஸ்? இந்த கேண்டிலோட லோ இருக்கு, பட் இந்த கேண்டில் லோனா லோலே வைக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் எனக்குமே லோலேருந்து ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு 1:3 ரேஷியோ தான் நம்மளோட டார்கெட். ஸோ இங்கே ரிஸ்க் அண்ட் ரிவார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் 1:12 இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாறிக்கிட்டே வரும். எஸ், இப்போ பர்ஃபெக்டாக 1:3 ரேஷியோ அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நம்ம செட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்டர்மீடியட்லேயே நான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரேடர்ஸ் எஸ்எம்சி ஃபாலோ பண்ணாலும் இன்டர்மீடியட்லேயே ப்ராஃபிட் வந்தால் கூட எக்ஸிட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த தப்பு வேண்டாம். ஸோ பிகாஸ் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. நாளைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சொல்ல மட்டுமே நீங்கள் ஏகப்பட்ட லாஸஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டார்கெட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாப் லாஸ்க்காகவும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஹிட் ஆனால் உங்களுக்கு 1% தான் லாஸ் ஆகும். பட் ஆனால் டார்கெட் ரீச் ஆக சொல்ல உங்களுக்கு 3% ஆஃப் டார்கெட்ஸ் உங்களுக்கு ரீச்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இல்லைனா இன்டர்மீடியட்டில் நம்ம நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். மணி மேனேஜ்மெண்ட்னாலே நம்மளோட கேபிட்டல்ஸ் ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடராக இருக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான்
1:3 ரேஷியோங்கிறது எப்பவுமே ஒரே ஒரு ஃபார்மெட்டை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஃபார்மெட்ஸை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் இதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் முடிஞ்ச அளவுக்கு நான் பிளான் பண்ணிடுறேன்.